கல்யாணத்தை சுகமாக முடித்து வைத்தால் உன் தந்தை உன்னை வந்து சந்திப்பார். உன்னை தேடி என் ஜென்ம விரோதி உன் அன்பு காதலன் சந்திரன் வருவான். அவன் மூலமாக நீ என்னை போலீசுக்கு காட்டிக் கொடுக்க முயற்சித்தால் அடுத்த நிமிஷம் உன்னுடைய தந்தையின் மரண செய்தி உனக்கு கிட்டும். என் உயிரை திருணமாக மதித்துத்தான் இந்த காரியத்தில் நான் இறங்கியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும். எங்களை இப்படி உயிருடன் சித்திரவதை செய்து நீ அடைய போகும் போது அது உனக்கு தெரிய வேண்டியது அவசியமில்லை. மாலதி, 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 அவன் வந்து விட்டான். அந்த அர்த்தம் என் கையில் சிக்காமல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறான். அவனை தீர்த்து விட சமயம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சபாஷ் மாலதி, நீ அவனோட பேசி, நீ அவனோட பேசி. மாலதி, மாலதி, வெற்றி, வெற்றி. மாலதி உள்ள வர வேண்டாம். சரி, வரவில்லை. என் மேல் கோபமா? விரைவிலேயே வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீணாக தாமதமாக்கி விட்டேனே நினைக்கிறாயா? என்னை போடு மாலதி. பேசுவது போதும், இனி இங்க வர வேண்டாம். என்ன மாலதி, உன்னை சந்தித்து ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல ஓடோடி வந்திருக்கிறேன். இப்போது நான் எந்த சமாச்சாரத்தையும் கேட்க தயாராக இல்லை. மாலதி, நம்மை மூடியிருந்த விஷப்பணி விலகிவிட்டது. நம் வாழ்வு மறந்து விட்டது மாலதி. நம்மை பிரிக்க நினைத்த சதிகாரர்களுக்கு சாவுமணி அடிக்கப் போகிறேன். அப்போது என் தூச்சி பள்ளத்திலே விழுந்த அந்த கன்னியப்பனை நீ சுக்கல் சுக்கலாக உடைந்து போய் என்று நீ அவனை ஏசுவாய். அவன் என்னிடம் சீடுவான். போக நிறுத்துங்கள். இந்த வீட்டு எஜமானி நான் உத்தரவிடுகிறேன். வெளியே போய் விடுங்கள். மாலதி, நீயா இப்படி பேசுவது? ஆமாம், நான் தான். மாலதி, நீ என்னை வாசல்படியை தாண்ட வேண்டாம். உங்களை நான் வஞ்சித்து விட்டேன். காதலிப்பதை போல் நடித்து ஏமாற்றி விட்டேன். மணந்தால் உங்களையே மணப்பேன், இல்லாவிட்டால் மடிந்து விடுவேன் என்று நீ சொன்னதெல்லாம் கனவு. கனவா? இது மாலதி கனவு. மனதிலே மோதி எதிரொலி செய்த அந்த மகத்தான பிரேமைக்கு பெயர் கனவா? நெஞ்சங்களால் பிணைக்கப்பட்டு இன்பத்தின் எல்லையை காண துடித்ததெல்லாம் கனவா மாலதி? சந்திரனிலே மிதப்போம், விண்ணிலே பறப்போம், நிலாவுடன் விளையாடுவோம் என்றெல்லாம் ஆசை காட்டி ஆசைக்காக வாழாமல் கடமைக்காக வாழ்பவன் தானே பெண். கடமைக்காக கண்ணை மூடிக்கொண்டு கடலில் குதிப்பதா? அதை நான் தியாகம் என ஏற்றுக்கொள்கிறேன். உன் உள்ளம் உணர்ச்சி அத்தனையும் செத்து விட்டதா மாலதி? இனி என் முடிவிலிருந்து நான் மாற முடியாது. என் மாமாவை தவிர வேறு யாரையும் நான் மணந்து கொள்ள முடியாது. நீ எப்படிப்பட்டவள் என்பதை நன்றாக, கேவலம் பணத்திற்காக உன் காதலை அடிமையாக்கியவள் நீ. நீயும் ஒரு பெண்ணா? உயிருக்கு உயிராக நேசித்த என்னை ஒரே கணத்தில் உதறி தள்ளி விட்டாயே. அன்பே ஆறுயிரே என்று முகத்துதி செய்து வாயை பிடித்த உன் கரம் மோசக்காரி ஒருவனுடையதா? நிலையில்லா மனக்கிளைகளை தாவியோடும் நீ என் இதய சுத்தியான காதலை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மோசக்காரி, திலகமிட்டு வரவேற்பாய் என்று எண்ணியிருந்த என்னை திரும்பி போ என்று அனுப்புகிறாய். சரி, போகிறேன். அப்போதாவது நீ சந்தோஷமாக வாழ்வாயல்லவா? ஆமாம், அப்போதான் என் துயரம் நீங்கும். அதில் தான் எனக்கு ஒரு இன்பமும் ஆறுதலும் இருக்குது. அப்போதுதான் நான் நிம்மதியா இருப்பேன். சபாஷ் மாலதி, இனிமேல் நீ இந்த ரூமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. என்னிடம் ஏதோ பேச வேண்டாம். சீக்கிரத்தில் கல்யாணத்தை முடித்து வைத்து அப்பாவை விடுதலை செய்தால் போதும். அப்புறம் உன் இஷ்டம் போல எது வேண்டுமானாலும் செய்து கொள். என்ன கிழவா, நீயும் காசி யாத்திரை புறப்பட்டியா? வெறுத்து போச்சு தம்பி. தாண்டிய கல்யாணம் செய்துக்கிறேன்னு மாலதியே சொல்லிடுச்சு. இனிமே என்ன இருக்குது? அட போ கிழவா. தர்மலிங்க ஐயாவும் மாலதி அம்மாவும் எங்கேயோ போனாங்க. எஜமா மாத்திரம் வரல. அப்போ எஜமா வீட்டுல இல்லையா? நேற்றையிலிருந்து எஜமான காணும். மாலதி அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. போலீஸ்ல சொல்லி ஏதாவது செய்யலாம்னா வேணாங்கிறாங்க. கண்ணியத்தை எஜமானுக்கு ஏதாவது ஆபத்து செய்துடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. அதுதானா? நான் இப்பவே போய் சந்திரயாட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு செய்யறேன். நீ மாலதி அம்மாக்கு ஒரு ஆபத்து வராம ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வர்றேன். போன காரியம் என்னாச்சு? சந்திரனை அபேஸ் பண்ணி கொண்டாந்துட்டேன் ஏஜமா. அவன் கை காலை கட்டி கொண்டாங்க.
அவனை துண்டு துண்டா கவனிக்கிறேன். எப்படி கண்ணை பிடிச்சா கைய வெட்டிட்டா அக்கா சொல்லி என்ன பண்ற பாரு. நீதான தர்மலிங்க மச்சனை மாதிரி நடுறா. உனக்கு மாணவிய கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னேன். இப்ப நீயே போட்டு அடிக்கிறீங்க. எனக்கு தெரியாதா? அட துரோகி, இந்த ஆட்டு மூளையை மச்சனன்னு சொல்லி அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையெல்லாம் கொள்ளையடிக்கவா பார்த்தேன். மாலதி, இந்த படுபாவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு நீ என்னென்ன கஷ்டப்படுறியோ, இந்த 15 வருஷமா உன்னை சொந்த சகோதரம் போல எண்ணி எல்லா சுதந்திரமும் கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும்டா, வேணும். தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. ஏய், இந்த கிழவனுக்கு சமாதிக்க வேண்டிய ஏற்பாட்டை செய். எல்லாம் இப்படி வாங்க சீக்கிரம். தர்மலிங்கத்தை காப்பாற்றுறதுக்கு சந்திரலிங்க வருவான். அவனை அப்படி அமைக்கிறணும். பத்ரம், அங்க தாலி கட்டுற அதே சமயத்துல இங்க 2 பேரையும் தீர்த்து கட்டிடணும். சந்திரன் குரு? ஆமாண்டா, கரெக்டா 10 மணிக்கு. கருவ ஜாக்கிரதா இருக்கணும். தாண்டி கல்யாண சமயமாச்சு, புறப்படும். தர்மலிங்க குடும்பத்தை காப்பாற்றி அவர் இஷ்டப்படியே அவரு மச்சினருக்கு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தையும் ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பாச்சுங்களே. ஒரு ₹1,000 கட்டல வைங்க. ஆகட்டும், சீக்கிரம் நேரம் ஆகுது. தேங்காய் கொடுங்க சார். இந்த ஆபத்தான சமயத்தில் என்ன செய்யறது?
சந்திரையாவுக்கு இந்த தகவல் தெரியுமோ தெரியாது. ஐயோ, சாரி கட்ட போறாங்களே, இப்ப என்ன செய்யறது? நீ கவலைப்படாத, நான் புரிஞ்சுட்டேன். இப்பவே போலீஸ்ல போய் சொல்லி பெரிய பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்து என்ன செய்யறேன்னு பாரு. நீ மாத்திரம் நாளைக்கு அம்மாவை கவனிச்சுக்க. சரியா 10 மணிக்கு 2 பேரும் சீட்டு போடு. உத்தரவு நான் கிட்ட போறேன். கல்யாணம் சீக்கிரம் ஆகட்டும் ஐயா, சீக்கிரம் ஆகட்டும். அண்ணே, இന്നലെ அண்ணன் தண்ணி தண்ணி வருமா? தண்ணி சாகு. அண்ணே, ஒரு பீடியாவது கூட. பீடி வருவோம்ல, பீடி எடுத்துடா. நெருப்பு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்குமே. அழைப்பு எங்களுக்கு தேவையில்லை. அவசியமான இடத்துக்கு நாங்களே வருவோம். கொஞ்சம் வர்றீங்களா? இந்த கல்யாணத்தை நீங்க செய்து வைக்க வேண்டிய காரணம், நானும் தர்மலிங்கம் ஆப்த நண்பருக்கு. இந்த குழந்தைய கூட நான் தான் சூழ்ச்சி வளர்த்தேன். காணாம போன அவருடைய மற்றவரையும் கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்றுறேன் நான். ஆமா, தர்மலிங்கம் எங்க? அவர் மனசு வெறுத்து போய் எங்கேயோ சேத்திர யாத்திரைக்கு போயிருக்கிறார். தாண்டிக்கும் மாலதிக்கும் கல்யாணம் நடந்து போச்சுன்னு கேள்விப்பட்டாதான் அவர் திரும்பி வருவார். தப்புங்க, மாலதி அம்மாவுக்கு தாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே கிடையாதுங்க. அம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? சொல்லம்மா. யாருக்கும் பயப்படாத, தைரியமா சொல்லு குழந்தை. ஆமா மாலதி, தைரியமா சொல்லு. ஐயோ பாவம், இந்த சமயத்துல அப்பா இல்லையே அழுகுது. பூர்வமான சம்மதம். சத்தியமா சொல்றேன், இது மனசை யாரோ கலைச்சிருக்காங்க, நீங்க நம்பாதீங்க. கலைச்சதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம்? நீங்க வேணும்னா அத்தனை பேர்கிட்ட கேளுங்க. கன்னியப்பனை போல ஒரு யோக்கியமான மனுஷனை பார்க்கணும்னா இந்த காலத்துல வேற ஒருத்தரும் இல்லைங்க. ரொம்ப யோகியமானவருங்க, பரோபகாரிங்க. மன்னிக்கணும் மிஸ்டர் கன்னியப்பன். இந்தாப்பா, இவனை போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துருவாங்க. சார், நீங்களும் இங்கே இருந்து இந்த முகூர்த்தத்தை நடத்தி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓய் அடியாப்பா.
தாலியை கட்டு. இந்த தடவையா தாலியை கட்டவனா? நாலு அம்மா அழாதம்மா அழாதம்மா. என்னய்யா நீதியின் நிலைக்களம், நீர் இப்படி நடுங்க வேண்டிய காரணம் என்ன? மிஸ்டர் கன்னியப்பன், தர்மலிங்கம் யாத்திரை போறதா சொன்னீரே? வாஸ்தவம் தான் சார், யாத்திரைக்கு போறது வாஸ்தவம் தான். ஆனா ஏன் திரும்பி வந்தாங்கிறது எனக்கு தெரியல. இதுல ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவன் செய்திருக்கிற அக்கிரமத்துக்கு எல்லையே கிடையாது. காணாமற் போன என் மச்சனை தேடி கொண்டு வர்றேன்னு சொல்லி இந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செய்து என்னை ஏமாத்திட்டான் சார். இவருக்கு மாலதியை கல்யாணம் பண்ணி வச்சு என் சொத்தை எல்லாம் அபகரிக்க சூழ்ச்சி பண்ணான். அதுக்கு நான் சம்மதிக்கல. என்னவே என்னை கொண்டு போய் கொலை செய்ய துணிஞ்சிட்டான். சமயத்துல சந்திரன் வந்து காப்பாத்தலன்னு சொன்னான். என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு சார், என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. நீ யா இங்க வா, இப்படி மதரே என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். எனக்கு பொண்ணு வேணாம், சொத்து வேணாம், எனக்கு உயிரை கொடுத்தா போற மதரே, கும்பிட மதரே, நான் ஒண்ணுமே செய்யல மதே, தெரியாம என்ன இது வந்து உட்கார்ந்து தாலி கட்டுங்க. இரு உன்னை பாதுகானா நான் கமலா பண்றேன், படா டேஞ்சர்ல மாட்டி விட்டேன் இல்லையா சார். ஒன்னா சார் என் அத்தா எல்லாம் உண்மையை சொல்லிடுற மதரே. நீ கேளு என்ன பண்ணா தெரியுமா? சொல்லி எனக்கு பச்சை கொடுக்கலாம், பச்சை இது கலர் வாச்சாரு, கலர் இது இப்படி அரேஞ்ச் பண்ணிடுல அது இல்ல அது இல்ல ஏமா இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம்னு சொன்ன? என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக சார். அம்மா நல்ல காலம், உன் வாழ்க்கையே பாழாக்கிட இருந்தேன் அம்மா. அப்போ உண்மையான மச்சினை யாரு? நான் சொல்றேன். யாரது? காமாட்சியா? ஆமாண்டாப்பா. அடே நம்ம பாட்டியா? நீங்க செத்து போயிட்டு சொன்னானே கண்ணியப்ப. அது மட்டுமா சொல்லுவான் அந்த கண்டான? இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாங்க திருவிழா பார்த்துட்டு வரும்போது என்னையும் குழந்தையும் கொலை செய்யறதுக்கு அவன் ஆட்களை ஏவி விட்டான். அந்த ஆபத்துல இருந்து தப்பி குழந்தையும் காப்பாத்தணும். குழந்தை உயிரோடு இருக்கிறது கன்னியப்பனுக்கு தெரிஞ்சா எந்த நிமிஷத்திலும் கொலை செய்திருவானு பயந்து இதுவரைக்கும் யாருக்கும் வளர்த்து காப்பாத்தணும். இப்ப அந்த பையன் எங்க இருக்க? உங்க வீட்லயேதான் இருக்கிறான். நம்ம வீட்லயா? என்ன நம்ம வீட்லயா? ஆமா. யாரு பாட்டியவர்? வாத்தியார் சந்திரன் தான் அந்த மச்சனை. சந்திரா? சந்திரன் என் மச்சனை எங்க? அவரை காணுமே. தோட்டக்கார அவர் எங்க இருக்காரு? நீ போய் பாரியா, அட போயா. எல்லாரையும் குழப்பிட்டேன், என்ன மன்னிக்கணும் சார். சந்திரன் என்ன கூட தேக்கி வச்சுட்டீங்களே, பரவாயில்ல. நீ இவ்வளவு பெரிய திறமசாலியாகவும் வீரனாகவும் எப்படி மாறினு எனக்கே புரியல. கோடையா இருந்த என்ன தைரியசாலியா மாத்தினதே எங்க பாட்டி தான். பாட்டி கொடுத்த இந்த மந்திர கவசம் இல்லைன்னா என்னால ஒரு காரியத்தையும் எதிர்க்கவே முடியாது. மாயமந்திரத்தினால நீ ஒரு காரியமும் செய்திடல. நான் உங்ககிட்ட கொடுத்தது மந்திர கவசம் இல்ல சந்திரா, உங்க தாத்தா வச்சிருந்த பொடி டப்பி. பொடி டப்பியா? ஆமா பாட்டி, அப்ப நீ தாத்தாவை பத்தி சொன்னதெல்லாம்? உங்க தாத்தாவை பத்தி சொன்னது அவ்வளவு கட்டுக்கதை தான். உனக்கு தன்னம்பிக்கை ஏற்படணும்னு தான் அப்படி சொன்னேன். தன்னம்பிக்கை உள்ளவன் எதையும் சாதிக்க முடியுங்கிறத நீயே நிரூபிச்சுட்ட. பாத்தியா? பாத்தீங்களா? எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோட செய்தா வெற்றி நிச்சயம். பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? என்னங்க லெக்கர் கையோட போடுது, ஒண்ணும் அப்படி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சந்திரா போடாப்பா, மனையில உட்காரு. மாலதி நீ போம்மா, உட்கார். என்னால நிக்க முடியும்.